Hi friends, welcome to Cook and Decor channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்குற எல்லாருக்குமே என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இந்த ஸ்பெஷல் டே நாங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தக்காளி சட்னி, கொஞ்சம் தோசை மாவு, அதுக்கப்புறம் புதினா சட்னி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கலர் நமக்கு ஆரஞ்சு இல்லையா, ஸோ அதுக்கு தோசை மாவில் தக்காளி சட்னி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னியில் எதுவுமே இல்லைங்க, ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், 2 பூண்டு போட்டு மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஊற்ற போகிறேன். நீங்கள் சட்னி மிக்ஸ் பண்ணுறதுனால இது அடி பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம், ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். மேலே லைட்டாக நல்லெண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தோசை மாவில் ஆல்ரெடி சட்னி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை இருக்காது. இப்போ நம்மளோட ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சுது. நம்மளோட நெக்ஸ்ட் கலர் ஒயிட் இல்லையா, ஸோ அதுக்கு நார்மல் தோசையை நம்ம பண்ணலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இது சாப்பிட்ருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது நான் பண்ணி கொடுத்தது. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட செகண்ட் தோசை ஒயிட் கலர் குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நம்மளோட மிடில் கலர் ஒயிட் கலர் ரெடி ஆயிடுச்சுது. நம்மளோட ஃபைனல் க்ரீன் கலர் எப்படி ரெடி பண்ணுறோன்னு காட்டுறேன். புதினா சட்னி, புதினா, மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு போட்டு மிக்ஸில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை ஊற்றிடலாம். இதுவும் அது மாதிரி தாங்க, நான் சொன்ன மாதிரி அடி எதுவுமே பிடிக்காது. மேலே நம்ம நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அடி பிடிக்காது, ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட ஃபைனல் கலர் க்ரீன் கலர் ரெடி ஆகிடுச்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் இந்த குவாரண்டைனில் எப்படி உங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.